நாம ஒன்று நினச்சா அது பாட்டுக்கு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது இந்த டிரைவரை பிடிச்சி எல்லா விஷயத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. சைக்கிள் கேப்பில் அவன் தப்பிச்சு போக ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகிடுது, பயங்கரமாக அடிபட்டுருது அவனுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் அன்னைக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மாவை அங்கேருந்து நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு ஆர்டர் கொடுத்தது பீக்கு தான். அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாக ஹீரோயினோட அம்மா எப்படி இறந்தாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது டிரைவருக்கே தெரியாது, நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது. அது கண்டிப்பாக பீக்குக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை பீக்கோட அசிஸ்டண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ அதை நம்மளுக்கு காட்டிட்டாங்க. அந்த லாஃப் ரூமில் இருந்துட்டு இந்த ஹீரோயினோட அம்மாவை டிரைவரை கூப்பிட்டு வர சொல்லிட்டு அவங்கள மயக்கம் அடைய வச்சு, இவங்க அப்பா இருக்காங்க இல்லை, ஹீரோயினோட அப்பாவோட பழைய ஃபேக்ட்ரிக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இருட்டவும் செஞ்சுருக்கோம், மாடி மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்துட்டு சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நினைவு வந்து முழிப்பு வரும். அதுக்கப்புறமாக என்ன இங்கே என்ன கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ண பார்க்குற, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு, நான் உன்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு என் பொண்ணு வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. அதாவது இந்த பீக்குக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோகி பொண்ணை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன காரணங்கிறது இப்போ தாங்க நமக்கு தெரிய வருது. அந்த சோகி பொண்ணு வீடியோவை காமிச்சிருப்பா இல்லையா, இந்த மாதிரி அன்றைக்கி நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போனோமா, அப்போ இந்த வீடியோ வந்து என் ஃபோன் அங்கே விழுந்தப்போ ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பா இல்லையா. அதை நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்ததும் ஃபர்ஸ்ட் இவங்க பீக்கை தான் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதை பாரு, அந்த விக்டிம் பொண்ணு நீ தான் கொண்டிருக்க, அதுக்கான ஆர்டர் கொடுத்ததுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நான் வந்து போலீஸ்க்கு போக மாட்டேன், யார்கிட்டையும் போக மாட்டேன், என் பொண்ணை வந்து நீ பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போட்டிருக்க, அதை மட்டும் நீ கிளியர் பண்ணி என் பொண்ணை வெளியே எடுத்துடு, அதுவே போதும், அது மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஆதாரத்தை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பீக்கு பார்த்து அசால்ட்டாக எடுத்திருப்பான். மாமியாரே, நீங்கள் இப்போ எனக்கு மாஜி மாமியார், என்னமோ சொல்லிட்டு வளரிட்டு இருக்கீங்க, எனக்கும் அந்த விக்டிம் பொண்ணுக்கு என்ன சம்மந்தம், அப்படி ஏதாவது எவிடன்ஸ் இருந்தது நீங்கள் போனீங்கன்னா கூட அது ஃபேப்ரிகேட் பண்ணதாக தான் இருக்கும், என்ன இப்படிலாம் நீங்கள் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கான காரணம் என்னென்னா, விக்டிம் பொண்ணோட மர்டர் கேஸில் எந்த வகையிலையுமே இந்த பீக் சம்மந்தப்படல. அதனால தான் தைரியமாக பேசியிருப்பான். ஏதோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா சும்மா சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டுருந்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறமாக லாஃப் ரூமில் இவங்க அம்மாவை பார்த்ததும் ஏன் இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற டவுட் வந்து பீக்கு வந்திருக்கும். ஏன் பீக்குக்கு அது வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு தண்டனையாக கிடச்சிருச்சு, அவங்க மேலே போடப்பட்ட குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனையாக கிடச்சிருச்சு. இங்கே திடீர்னு இதுக்கு லாஃப் ரூமுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற டவுட்டும் வந்துடுச்சு. ஒருவேளை இவங்க கிட்டே இந்த வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்களே, அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் வந்துடுச்சு. அதனால தான் டிரைவரை வச்சு கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமாங்க, என்ன வீடியோ ஆதாரம், இப்போ எதுக்காக லா ஃபார்முக்கு போயிருந்தீங்க, இல்லை என் பொண்ணோட கேஸ் பற்றி பேசுவாங்க, பொண்ணோட கேஸ் முடிஞ்சு போச்சு, அவளுக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு, சாரா ஜெயில் தண்டனை முடிஞ்சுதான் வெளியே வருவா, இல்லை அப்பீல் பண்ண அப்படிங்கிறப்போ ஏன்னா அப்பீல் பண்ணுறதுக்கோ பெயில் கிடைக்கிறதுக்கோ முட்டுக்கட்டை போட்டு இருந்தது யார், இவங்க அம்மாவும் பையனும் தானே, அந்த மாமியார்காரையும் பீக்கும் தானே, அதனால எல்லா வகையிலையும் சந்தேகம் வருது. கடைசியில் நம்ம ஹீரோயினோட அம்மாவே சொல்லியிருப்பாங்க, இல்லை அன்னைக்கு உனக்கு அந்த மினி பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்தப்போ அந்த விக்டிம் பொண்ணு வந்திருக்கா, நீ அவளை மிரட்டியிருக்க, உன் அசிஸ்டண்ட்டுக்கிட்டேயும் அந்த பொண்ணை கொல்லும்படி ஆர்டர் கொடுத்துருக்க, அங்கே வந்து அந்த வீடியோ எங்களுக்கு கிடச்சிருக்கு. மற்றபடி சோகி பொண்ணையெல்லாம் நம்ம ஹீரோயினோட அம்மா காட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த பீக் வந்து ஒத்துக்கிறான், இதை பாருங்கள், நான் அந்த விக்டிம் பொண்ணை எனக்கும் மினிக்கும் நடந்துட்டு இருந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு கலாட்டா பண்ணா, அவளை மிரட்டுறதுக்கான ஆர்டர் தான் கொடுத்தனே தவிர்த்து அவளை மர்டர் பண்ணுறதுக்கான ஆர்டரை நான் கொடுக்கவே கிடையாது. ஸோ என் அசிஸ்டண்ட் இந்த விக்டிம் பொண்ணை வந்து பார்த்து பேசலாம் அப்படின்னு போகிறப்பவே இறந்து போயிட்டா. அப்போவே எனக்கு அவன் மெசேஜ் அனுப்பிச்சான், இந்த மாதிரி இந்த விக்டிம் பொண்ணு வந்துட்டு ஒரு டாக்ஸிக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டு நம்ம இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். எனக்கும் விக்டிம் பொண்ணோட மர்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த சூட் ரூம்குள்ளே நான் வந்து இந்த விக்டிம் பொண்ணு கூட பேசினதாக இருந்தாலும் சரி, அசிஸ்டண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பொண்ணை மிரட்டுற தோணியில் தானே தவிர்த்து மர்டர் பண்ணுற தோணியில் கிடையாது. சரி, இந்த வீடியோங்கிறீங்களா, அது நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, என்ன ஏது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் ஜஸ்ட்டு பார்த்தேன், அது டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முறைனா பேசியிருப்பாங்க. இப்படி பேசுகிறப்பெல்லாம் அந்த ஓரமாகவே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த பீக் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வந்துட்டு அந்த அம்மாவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இதை பாருங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, உங்கள் பொண்ணு சிறை தண்டனை முடிஞ்சு வந்துடுவா, அதுக்கப்புறமாக நீங்கள் 2 பேர் சேர்ந்து பேசாமல் ஒரு வாழ்க்கையை அமைதியாக வாழுங்க, அதுதான் நல்லது, தேவையில்லாமல் என் வழியில் வந்து குறுக்க நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டு உழுக்கிட்டு அவன் விட்டுடுவான். அப்படி விட்டுறப்போ வயசானவங்க பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறி கீழே லைட்டாக திட்டு மாதிரி இருக்கும், அதில் கால் பட்டு அப்படியே அந்த தடுப்பை மீறி கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இந்த பீக் ஐயோ அப்படின்னு கத்துவான். அசிஸ்டண்ட்டும் வந்து எட்டி பார்ப்பாங்க, அவங்க அப்படியே கீழே விழுந்து தலையில் அடிபட்டு போலன்னு ரத்தம் வந்து ஸ்பாட்லேயே இருந்து போயிருப்பாங்க. பீக் வேணுக்கும்னே மர்டர் பண்ணணும்னு கூப்பிட்டு வரல, மிரட்டி விட்டலான்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். தள்ளி விடுற இன்டென்ஷனும் கிடையாது.
அவங்கள மிரட்டி விடுற சமயத்தில் அவங்க காலிடறி போய் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஆனால் இது மர்டர் தான். அவன் தெரிஞ்சு தள்ளிவிட்டானோ தெரியாமல் தள்ளிவிட்டானோ, மர்டர் தான். ஸோ இதுதான் அன்னைக்கு நடந்தது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த மாதிரி டிரைவருக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறப்போ பீக்குக்கு வருதுங்க. அந்த டிரைவருக்கு உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லைங்க, ஆனால் ரொம்ப வந்து சீரியஸாக இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. இது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. அவன் ஐசியூலேருந்து வந்ததும் டிரைவரை ஃபஸ்ட்டு நாம தான் பார்க்கணும், பீக் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் சாரா, ஏன்னா இதில் நீ டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ பீக்குக்கும் மாமியாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்த பீக் மொபைல் ஃபோனை எடுத்து ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக தேவையில்லாமல் அந்த டிரைவரை விசாரிக்கிறேன் அதுதான் பண்ணிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, நான் என்னங்க பண்ணட்டும், அன்னைக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அவன் தான் கூப்பிட்டு போயிருக்கான், அதனால எனக்கு அவன் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. என்னமோ ஒன்று எங்கள் அம்மாவோட மரணத்துக்கு முன்னாடி மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதை பற்றி என்ன எதுன்னு விசாரிக்க சொல்லிட்டு நான் தான் இதுக்கு முன்னாடி சொல்யூஷன் டீமில் இருந்தேன் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் விசாரிக்கிறதுக்காக தான் டிரைவரை கூப்பிட்டுருக்காங்க. டிரைவர் மேலே தப்பு இல்லைன்னா ஏங்க பயந்து ஓடணும்? அப்படி பயந்து ஓடுறப்ப தான் கார் எடுத்துகிட்டு போய் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சீரியஸாக இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, என்ன கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. மாமியார்காரி யாரோ கிட்ட முக்கியமான விஷயமா கால் பேசிகிட்டு இருப்பாங்க. கதவை தட்டாமே நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுவாங்க. கதவை தட்டு வர மாட்டியா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன், அதனால் கதவை தட்டணும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஹீரோவை பார்க்கறதுக்காக இந்த லாஃப் ரூமுக்கு போனப்போ அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து யாரோ கூப்பிட்டு போயிருக்காங்க. அன்றைக்கி தான் எங்கள் அம்மா இறந்தும் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னமோ இருக்குது, அந்த யாரோ வேற யாரோ கிடையாது, டிரைவர் தான். இதுக்கு முன்னாடி டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் எப்படி இந்த கம்பெனியோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் லீடர் ஆனாங்க, உங்களோட டிரைவராக மாறினாங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, கிட்ட பேசுறதுல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட சொல்யூஷன் டீம் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். அப்போ பயந்தப்போ இந்த டிரைவர் ஓட அதுவும் கார் எடுத்துகிட்டு போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகிட்டு இப்போ வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கிறப்போ, ஏய் என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிறதுக்கு, சேச்சா உங்களை சந்தேகப்படல, பட் நீங்கள் கூட இந்த டிரைவர்கிட்ட ஏமாந்து போயிருக்கலாம் இல்லையா, இவன் ஒரு தப்பான ஆளும் தெரியாமல் கூட நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதை பாரு, நீ எங்கே சுற்றி எங்கே வருவேன்னு எனக்கு தெரியும், இதனால தான்டா சொன்ன இவளை வீட்டுக்குள்ளே விடாதேன்னு சொல்லிட்டு. இதை பாரு, ஃபஸ்ட்டு நீ எழுந்து கிளம்பு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் என் பையன்கிட்ட வேறு விஷயம் பேசணும் அப்படிங்கிறப்போ, இதுக்கு மேலே இந்த கிளற வேண்டாம், யார்கிட்டையெல்லாம் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கணும் போட்டு வைக்கணும் போட்டு வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுவாங்க. இந்த பிக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாராவோட அம்மாவை அந்த லாஃப் ரூம்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு அந்த டிரைவரை நீ தான் அனுப்புனியாமா அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் ஏன்டா அனுப்ப போகிறேன், இருக்கட்டும் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வரட்டும், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, வேண்டாம்மா நீ ஒன்று அவங்ககிட்ட பேச வேண்டாம், அவன் டைம் பாம் மாதிரி, அவனை நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் அவங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. எங்கேன்னு அவர் இந்த சொல்யூஷன் டீமுக்கே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் இங்கே மீ இருப்பாங்க. மீயை வர சொன்னது ஹீரோயின் தான். அடுத்து ஒரு நடிப்புக்காக தான் இங்கே வந்து மீயா வர சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன நடிப்புக்காக அப்படின்னா, ஒரு ஸ்பாக்கு போகணும், அங்கே வந்து என் மாமியாரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அடிக்கடி வருவாங்க, அவங்க முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது வேற ஒருத்தங்க கிட்ட காசிப் பேசுகிற மாதிரி பேசணும், அதை என் மாமியார் ஃப்ரெண்டோட காதில் விளையாடுற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அதையே மீ பக்காவாக பண்ணிடுவாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த பெரிய லாஃப் ரூம் இருக்கையில இந்த மாமியார்காரி வச்சிருக்கிறது அவள் பையனுக்கு சுதந்திரமே கொடுக்குறது இல்லையா, அதனால அந்த பையன் அவங்க அம்மாவை மீறி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் அந்த மாமியார்காரோட டிரைவராக இருந்தவனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்போவுமே பெரிய இடத்து சமாச்சாரம்ல டிரைவர் மூலியமாக தானே வெளியே வரும். ஆனால் அவங்க பையன் பீக்கு பயங்கரமாக என்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கான். அந்த லாஃப் ரூமையே தன்னோட கையில் எடுத்துக்கிறதுக்கும் தான் அம்மாவை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கும் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லி பேச இது எல்லாத்தையும் கேட்டவங்க உடனே மாமியாருக்கு கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லிடுவாங்க. என்னமோ தெரியல, மாமியாருக்கு இருப்பே கொள்ள மாட்டேங்குது, கடைசியில் நம்ம பையன் நம்மளுக்கே எதிராக திரும்பிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு தோணுது. பையனை பார்க்கலாம் அப்படின்னு ரூமுக்கு வந்து ரூமில் பையன் இல்லை, மொபைல் ஃபோன் வந்து சார்ஜில் இருக்கு. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இவங்க வந்து அந்த டிரைவருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த டிரைவரோட ஃபோனாக இருக்குமோ, ஏன்னா யாருமே ஃபோனை எடுத்துக்காம வெளியே போக மாட்டாங்க. கண்டிப்பாக சார்ஜ் போட்டு வச்சுட்டு பையன் எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டான். ஒரு டவுட் வருது, கால் பண்ணி பார்த்தா எஸ் இது அந்த டிரைவரோட ஃபோன் தான். இது தெரிஞ்சதும் உடனே பையனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த டிரைவரோட ஃபோன் எப்படிடா உங்ககிட்ட வந்தது, அப்போது அந்த சம்பவம் நடந்த சீனிக்க போயிட்டு ஃபோனை மட்டும் எட்டு வந்திருக்க, அதனால தான் போலீஸ் ஃபோனை தேடி உங்கள் ஃபோன் கிடச்சிருந்துருக்காது, ஃபோன் மிஸ் ஆன மாதிரி தான் போயிருக்கும், ஏன் பண்ணா அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா டிரைவருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படின்னு கேள்விப்பட்டதும் நான் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சேன், அங்கே வந்து அந்த டிரைவரை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு போகிறப்பவே அவனோட ஃபோனு தெரியாமல் கீழே விழுந்துருந்துருக்கு, சீனில் இருந்ததால என் அசிஸ்டன்ட் எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான், எனக்கு ஒன்றும் புரியலடா, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, அந்த டிரைவர் வச்சு நீ என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க, உனக்கும் அந்த டிரைவருக்கு என்னடா இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அதை ஃபஸ்ட்டு நீ சொல்லுமா, உனக்கும் அந்த டிரைவர் கடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரியலடா பிக்கு, என் பையனோட மண்டையை உடச்சி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே அவன் என்ன திங்க் பண்ணுறான்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு எதிராக மாறிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வந்து ரெண்டும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த டிரைவருக்கு ஒரு பிரதர் இருக்கிற மாதிரியும் அந்த பிரதர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க.
அது இந்த அம்மா நம்பிடும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறது நம்ம ஹீரோயின் தான். இந்த மாதிரி நான் டிரைவரோட பிரதர் பேசுகிறேன், இந்த உங்கள் பையன் பீக் வந்துட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ணதாக ஒத்துக்கும்படி வேற சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னதும் இந்த மெசேஜை படிச்சோன்னு உங்களுக்கு திக்குன்னு ஆகிடுது. என்னது இது, கடைசியில் பீக் இந்த அளவுக்கு எனக்கு எதிராக திரும்பிட்டான், இல்லை விடக்கூடாது, அவனை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பயமுறுத்தலை வந்து கொடுத்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் பண்ண ஹீரோயின் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரூமுக்கு வராங்க. என்னடா கண்ணா ஃபோனை வச்சுட்டு தூங்க அப்படிங்கிறதுக்கு, அம்மா கடைசி ரவுண்ட் கேம் விளையாண்டுருக்கு முடிச்சுட்டு தூங்குறேன் அப்படிம்பாங்க. குழந்தையோட பேக்கில் இவங்க புக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு கவரில் இவங்களும் குழந்தையும் இருந்த ஃபோட்டோவை அப்படியே சில்லியாக அந்த பையன் கட் பண்ணி வச்சுருந்துருப்பான். கண்ணா இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அமெரிக்காவில் இருந்தப்போ நான் பண்ணுமா, அப்போ பாட்டிமா தான் சொன்னாங்க இல்லையா, உனக்கு வேறு யாரோ ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்க கூட போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வேண்டான்னு சொல்லி பாட்டிக்கிட்டையும் அப்பா கிட்டையும் கொடுத்துட்டு போனேன்னு சொன்னாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீ என்னை விட்டு போன மாதிரி நானும் உன்னை விட்டு போகணும்னு நினச்சேன், அதனால தான் கட் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அப்புறமா மறுபடியும் ஒட்டிடுவேம்மா, அதுக்காக தான் தூக்கி போடாமல் என் கூடயே வச்சிருக்கேன், ஏன்னா நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கிளாரிட்டியாக சொல்லிட்டே இல்லையா, நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இல்லையா, நான் அதை ஒட்டியும் வச்சிருவேம்மா அப்படிங்கிறப்போ, இப்போ நீ நம்பல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் நம்பல, இதை பாருடா தங்கம், அவங்க என்னதான் உன்னோட பாட்டி அப்பாவாகவே இருந்தாலும் அவங்க உனக்கும் எனக்கும் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆளை பிக் செட் பண்ணிட்டான். அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் வேற எங்கேயாவது போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, லேடி ஹெட் இருக்கிற கட்சி ஆஃபீஸ், அங்கே வராங்க. உடனே இந்த ஆளும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த கட்சி ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அகைன் பிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேங்க, லேடி ஹெட்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, நீங்கள் ஏதாவது மீட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா அப்படிங்கிறப்போ, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆளும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து சொல்யூஷன் டீமுக்கு வரதுக்காக தான் கிளம்பியிருப்பாங்க. இடையில இந்த தாமதம் ஆகிடும். அங்கே சொல்யூஷன் டீமில் இவங்க வராங்க, மினி வர்றப்போ அங்கே நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் சாராவை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை கொஞ்ச நாள் சாரா ஆஃபீஸ் வர மாட்டாங்க, வெக்கேஷன் பிரேக்கில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா, நான் சாரா கிட்ட நேரில் பார்த்து ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், என் அப்பா மூலியமாக 5 மெம்பர்ஸ் சொசைட்டி பற்றி எனக்கு தெரிய வந்திருக்கு, அதை பற்றி சில டீட்டெயில்ஸில் எனக்கு தெரியும், அதை சாரா கிட்ட சொல்லலான் தான் வந்தேன், ஃபோன்லேயே சொல்லியிருந்துருக்கலாம், பட் நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நேரில் பார்த்து சொல்லலான் தான் வந்தேன் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ உண்மையை சொல்லிடுறாங்க. எப்படி எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும், ஆக்சுவலாக சாரா வந்து எகெயின் பீக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ, இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் கோபம் எழுந்து வருவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. வந்ததும், நீங்கள் எனக்கு எதுக்காக டைவர்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நானும் உங்கள் பிளானில் இருந்திருக்கேனா, என் டைவர்ஸும் உங்களோட பிளான் தானான்னு எனக்கு தெரியல, என்னால் எதுவும் யோசிக்க முடியல அப்படின்ட்டு போகிறப்போ, நான் போனது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகத்தான் மினி, இப்போவும் நானும் நீயும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், எனக்கு பீக்கை பழி வாங்கணும், அதுக்காக தான் நாங்கள் போகவே செஞ்சுருக்கேன் அப்படிம்பாங்க. போகிற மினியும் நின்று திரும்பி பாப்பா. அதை பற்றி மினி கிட்ட வந்து தனியாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. கண்ணும் கருத்துமா அவன் மேலே கண்ணு வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லேடி டிடெக்டிவை விட்டு தான் வந்திருப்பாங்க. அவனை வந்து இப்போ ஐசியூலேருந்து அந்த டிரைவரை மாற்றிட்டாங்க. வார்டுக்குள்ளே போகாமையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேஷண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது, என்ன பண்ணுறது, ஃபயர் அலாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாரும் கூப்பிடுறாங்க, அங்கங்கே நிற்கிறீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கொஞ்சம் அசந்த சந்தர்ப்பமாக பார்த்து இவனை யாரோ அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல டிரைவர் இல்லை. இந்த பக்கம் மினிக்கிட்ட பேசி நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மினிக்கிட்ட பேசி நான் கொஞ்சம் சமாளிச்சிருக்கேன், மினியை நான் நம்புகிறேன். ஆனால் 5 மெம்பர் சொசைட்டியை பற்றி என்னால் எதுவும் மினிக்கிட்ட பேச முடியல. நெக்ஸ்ட் வாட்டி பார்க்குறப்ப பேசணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோக்கு கால் வரும் லேடி டிடெக்டிவ் கிட்ட இருந்து. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், டிரைவரை காணோம், நாங்கள் தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தேடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த காரில் தான் அந்த டிரைவர் யாரோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் போகிற கார் ஒரு இடத்துல நின்றுடுது. இவங்களும் காரை நிறுத்திடுறாங்க. ஹேக்கர் பையன்கிட்ட லேடி டிடெக்டிவ் சொல்லுவாங்க, அமைதியாக இரு, நான் போய் பார்க்குறேன், ஏதாவது நான் மட்டும் வான்னு சொல்லுவாங்க. காரை நிறுத்தினவன் விட்டால் ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க அப்படிங்கிறனால தான் வேணுக்கும் நிறுத்தியிருக்கான். அந்த காருக்குள்ளே இருந்து இறங்குறவன் கையில் ஒரு கட்டை இருக்குது, அதில் 2 ஆணி நீட்டிட்டு இருக்கு. அதை வச்சு இந்த லேடி டிடெக்டிவை தாக்கிடுறான். அவ்வளோதான், நல்லா கையில் அதை அறுப்பு போட்டுருது. அப்படி அவங்க நல்லா குழஞ்சு போயிடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவனை அடிக்க தான் செய்வாங்க. இதை பார்த்ததும் ஹேக்கர் பையன் வருவாங்க. அதுக்குள்ளே இந்த ஆள் வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவான். ஐயோ உனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த லேடி டிடெக்டிவ்க்கு ஹேக்கர் மேலே ஒரு க்ரஷ்ஷு, காதல் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் சொல்யூஷன் டீமுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு லேடி டிடெக்டிவை பார்த்து தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க. இதை பாரு, இதை வச்சுக்கோ, எங்காவது பக் வச்சுருக்காங்களா என்ன அப்படிங்கிறது இந்த டிவைஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், உண்மையில இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா பிக்குக்கும் சரி மாமியாருக்கும் சரி மேலே சந்தேகம் வந்துடுச்சு.
சந்தேகம் வந்துக்கிட்ட மாதிரி தான் நீ நடக்கவும் செஞ்சிருக்கேன், அதனால இதை வச்சுக்கோ. நீ உன்னோட ரூமுக்குள்ள இருக்கிறப்ப கூட ரொம்ப கவனமா இருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கு சீனை அப்படியே கட் பண்ணா போலீஸ்ல இருந்து ஒரு பர்சன் வருவாங்க இந்த பிக் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. உங்க மாமியாரோட மர்டர் கேஸ்ல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னது, ஏன் மாமியாரோட மர்டர் கேஸா? அது ஃபர்ஸ்ட் மர்டரா? நடந்து கூட 1 வருஷம் ஆச்சே, எந்த விட்னஸ் வச்சு நான் அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது சார், அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம் அப்படிங்கிறப்போ, இந்த பாருங்க நான் இந்த லா ஃபிர்மோட சிஇஓ, நீங்க எப்படி என்கிட்ட சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இவங்க கூட வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு போறாரு. இவரும் போறாரு. அங்க டிரைவரை பத்தி சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க டிரைவரை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா அந்த பர்சனோட காதில் யாரும் இன்னொரு ஆஃபீஸர் ஏதோ சொல்றாங்க. உடனே இவர் இங்கிருந்து கமிஷனர் ரூமுக்கு பீக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது எல்லாமே பண்ணது பீக்கோட அம்மா தான். இந்த பீக்குக்கு ஒரு சின்ன த்ரெட்டை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக அந்த டிரைவர் இருக்கான் இல்லைங்களா, டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தப்பவும் சரி, ஏதாவது கம்பெனியில் வந்து டிரைவராக இருந்தாலும் சரி, அவங்க அந்த காரில் இருக்கிற பெட்ரோலை திருடி திருடி வித்துருவானா, அதை பற்றின ஏதோ கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் அந்த டிரைவர் இப்போ உங்கள் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், உங்கள் அம்மாவுக்கு டிரைவராக இருக்கான், அங்கேயும் ஏதாவது காரில் ஏதாவது ஃபியூல் திடீர்னு காணாமல் போயிருக்கா, இவன் திருடி வித்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக கூப்பிட்ட மாதிரி காட்டுறாங்க. இதை காட்டினது பீக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது சாரா கிடையாது, எங்கள் அம்மா தானே அப்படிங்கிறதுக்கு கமிஷனரும் சொல்கிறாங்க. இதை பாருங்க, உங்கள் அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவங்க என்கிட்ட இது ஒரு உதவியாக கேட்டாங்க, அதை நான் திருப்பி பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவுக்கு நல்ல பையனாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு மாமியாரோட மர்டர் கேஸு விட்னஸ் எல்லாம் இருக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா அது சும்மாங்க பீக்கை த்ரெட்டனிங் பண்ணுறதுக்காக தான். என்னால் என்ன வேணால் பண்ண முடியும்டா, அதனால அமைதியாக இருந்துக்கோன்னு மாமியார் காட்டுறதுக்காக பண்ணியிருக்கான். இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்ததுமே அம்மாவை பார்க்கறதுக்காக தான் பீக்கு வரான். ஏம்மா இப்படி பண்ண அப்படிங்கிறப்போ, நான் உன்னை பெத்தவடா, என்னால் உன்னை காப்பாற்றவும் முடியும், நெருப்பு குழியில் தள்ளவும் முடியும்னு நான் உனக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணேன். அம்மாவை அழிச்சிட்டு நீ மேலே வரலான்னு நினச்ச அப்படின்னா நான் பையனை கூட பார்க்க மாட்டேன், உன்னை அழிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுப்பேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்தே அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு பகை, அதாவது ஒரு மறைமுக பகை மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோவத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து காட்டுறான் இந்த பிக். எங்கே வரான் அப்படின்னா அந்த டிரைவரை வந்தாங்க கடத்தி வச்சிருக்கான், அடிக்கிற மாதிரி வரான், அவன் பயந்துடுவான், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான், ஆனால் சாகாமல் நீ உயிரோடு வந்ததுக்கு நன்றி, நீ பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறான். அது என்னன்னா, அடுத்த நாள் இவங்க அம்மா ஆஃபீஸில் இருந்திருப்பாங்க, அந்த சமயத்தில் அவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு இந்த டிரைவர் வரான். டிரைவர் பார்த்ததும் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. நீங்கள் சொல்லி தானே எல்லாம் பண்ணேன், என்னை அப்படியே அம்போன்னு விட்டீங்க, என்னை கொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, நான்லாம் ஒன்றும் பண்ணலடா, நான் தான் உனக்கு பணம் கொடுத்தேனே, உனக்கு நான் டிக்கெட் கூட போட்டு கொடுத்தேன், எங்கேயாவது ஃபாரினுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு நீ தான் எங்கேயும் போகாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்க. இதை பாருங்க, அந்த விக்டிம் பொண்ணை நீங்கள் சொல்லி தான் நான் மர்டர் பண்ணேன், நான் பண்ண எல்லாமே நீங்கள் சொல்லி தான் பண்ணேன், இதை மட்டும் நான் போலீஸ்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ உடனே வந்து 5 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிறப்போ, இதை பாரு என்னோட கார்டு லிமிட் 3 லட்சம் தான், நான் அதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன், மிச்சது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், தேவையில்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க. இவன் இங்கே வந்தது பணத்துக்காக மட்டும் இல்லை, இங்கே இதை பேசுறது எல்லாத்தையும் இவன் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும், அது அந்த பக்கம் பீக் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அம்மாக்கு எதிராக ஆதாரத்தை பீக் வந்து வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமாக்க அந்த டிரைவர் கிட்ட சொல்லிடுறான், இதை பாரு எங்கள் அம்மா 3 லட்சம் கொடுத்துருக்காங்க, இவன் 2 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிரைவர் வந்துட்டு மாமியார் கரையாக மிரட்டிட்டு இருந்திருப்பான் இல்லையா, இப்போ அதில் அந்த 3 லட்சத்தை கம்மி பண்ணிட்டு பேலன்ஸை நான் கொடுத்துட்றேன், நீ ஒழுங்காக இங்கிருந்து எங்காவது போயிடு, இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ, அந்த 3 லட்சத்தை ஏன் குறைக்கிறேன், டே அதான் எங்கள் அம்மா அந்த 3 லட்சத்தை கொடுத்துட்டால, அது இல்லாமல் மிச்ச பணத்தை நான் கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர் மூலியமாக இன்னொரு விஷயம் தெரிய வருது. இவனை அங்கே விசாரித்த இடத்துல ஹீரோ மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ஹீரோயினும் இருந்திருப்பாங்க, அதாவது உங்கள் ஒய்ஃப் சாராவும் இருந்திருக்காங்க, லேடி டிடெக்டிவ் இருந்திருக்காங்க, ஹேக்கர் பையன் எல்லாரும் இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குற பீக்குக்கு இவன் என்னமோ சொன்னான், அந்த டீமை வச்சு தான் நான் வந்து ஜஸ்ட் விசாரிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு, அப்போ சாராவும் அந்த இடத்துல இருந்திருக்கா அப்படின்னா சாரா உண்மையான மனசோட இங்கே திரும்பி வரல, அவள் இன்னும் என் மேலே பழி வாங்குற அந்த மனசோட தான் இருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. ஆரம்பத்தில் டவுட்டாக இருந்தது, இப்போ முழுசாக புரிஞ்சிருச்சு. அதனால சாராவோட ரூமில் பக் செட் பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். சாரா டக்குன்னு ரூமுக்குள்ளே வர்றப்போ சர்வன்ட் லேடி இருக்காங்க. மேடம், செடிக்கு இண்டோர் பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்ற வந்தேன், ஊற்றிட்டேன் மேடம், போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. சாராக்கு டவுட் வந்துருச்சு, என்னடா இது, இந்த லேடி அப்படிலாம் வரமாட்டாளே, அதுவும் பதட்டமாக வேற போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டிவே பார்க்குறப்போ உள்ள பக் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே இந்த மாமியார் கரெக்டாக ஆஃபீஸ் ரூமுக்கு வரா சாரா. சாராக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பீக் தன்னை மட்டும்தான் சந்தேகப்படுறானா இல்லை அவங்க அம்மாவையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தெரிஞ்சுக்கவும் செய்கிறான். அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும், அதில் ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு பக் செட் பண்ணியிருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. அதுக்கப்புறமாக அங்கேருந்து ஒரு புக்கை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வருவா. மாமியார் கரை எதுக்கால வர்றப்போ, என் ரூமில் ரெடி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஜஸ்ட் புக் எடுக்க வந்தேன் அப்படிம்பாங்க. அடிக்கடி ரூமுக்குள்ளே வராத, உன் மேலே இருக்கிற வாடை என் ரூமுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. சும்மா எப்போ பார்த்தாலும் ஸ்மெல்லுன்ட்டு அப்படின்ட்டு உள்ளே வந்து
அப்படியே மோந்து பார்ப்பாங்க அந்த மாமியார் மேலே. நீங்கள் போட்டிருக்கிறத விட காஸ்ட்லியான பர்ஃப்யூம் தான் நானும் வாங்கி போட்டிருக்கேன், அதையும் தாண்டி எங்கிட்ட இருந்து உங்களுக்கு வேற ஒரு வாடை வருது அப்படின்னா பிரச்சனை உங்கள் மூக்கில் இல்லை, உங்களோட புத்தியில். அப்புறம் இன்னொன்று, நான் என்னமோ உங்கள் பையன் என்ன தான் பக் வச்சு வேவு பார்க்குறாருன்னு நினச்சா உங்களையும் தான் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து காட்டிட்டு போயிடுவா. பையன் வந்தோன்னா பையனை பலார்னு ஒரு அப்பு கொடுத்துட்டு, என்ன தைரியம் இருந்தால் சொந்த அம்மாவையே ஸ்பை பண்ணுறியாடா, நீ பக் செட் பண்ணிட்டு வேவு பார்த்துட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அரை கொடுத்துருவாங்க. இவனுக்கு கோவம் வந்துடும். ஃபோனை எடுத்து அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதை ஆன் பண்ணுறான். அவன் பேசியிருப்பான் இல்லையா, ரெஸ்ட் ரூமுக்கு போன சமயத்தில் நீங்கள் சொல்லி தான் அந்த விக்டிம் பொண்ணை கொன்னா, அதுலேருந்து என் லைஃப் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அது இவங்க ஒத்துக்கோ செஞ்சுருப்பாங்க, பணமும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அப்படியே ப்ளே ஆகுது. இந்த இடத்துல இவங்க பேசிக்கிறது எல்லாமே இவங்களுக்கே தெரியாமல் இவங்க ஒரு பக் செட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் அவன் ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. என்னடா எனக்கு எதிராக ஆதாரமெல்லாம் திரட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்காரி கேட்கறதுக்கு, அம்மா அதை பாரு, நீ தேவையே இல்லாமல் அந்த விக்டிம் பொண்ணை கொண்டிருக்க, அதனால தான் இத்தனை பிரச்சனையும். டே அவ உனக்கும் மினிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்த வந்தா, எனக்கு என்ன படுறதுன்னு தெரியலாம் தான் நான் இதை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இடையில உன்னை வர சொன்னானா, என்னை காப்பாற்ற சொன்னானா, சரி என்ன இவ்வளோ சொல்றியே, நீ உன் மாமியாருக்கு என்ன பண்ண எனக்கு என்ன தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பூச்செடியை எடுத்து அடிக்க போகிறப்போ இங்கே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பூச்செடி எடுத்து அடிக்க போகிறப்போ அதுக்கு கீழே பக் இருக்கிறத இந்த பீக் பார்த்துருவான். ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு, என் அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி பீக் நீ தானே காரணமாக இருக்க, சொல்லு சொல்லு அப்படிங்கிறப்போ அவங்க அம்மாவுக்கும் அலர்ட் கொடுத்துட்றான். அப்படியே அவங்க அழுகாம அந்த பூச்செடியை வச்சிருவாங்க. ஆனால் பேசுறது நிறுத்தக்கூடாதே, சாராக்கு சந்தேகம் வந்துடுமே, என்னமா பேசிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு இப்போ தேவையெல்லாம் என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசுறேன், இப்போ நீ பயங்கரமா கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கான்வர்சேஷனை முடிக்கணும். அப்போ தானே கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் நம்புவாங்க. மொபைல் ஏதோ டைப் பண்ணிட்டு இவங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணிட்டு போயிடுவான். இவன் போனதுக்கு அப்புறமாக அது இந்த அம்மா எடுத்து பார்க்குறப்போ கார்டனுக்கு வா அப்படின்னு போட்டிருக்கும். பீக் கிட்ட போய் பேசுறதுக்கு, சாரா என்னோட மெத்தடை ஃபாலோ பண்ணுறா போல இருக்கு, நான் பக் அவளுக்கு செட் பண்ணா அவள் எனக்கு திருப்பி பக் செட் பண்ணியிருக்கா, அப்போ அவளுக்கு எல்லாமே தெரியுமாடா அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட இந்த விக்டிம் பொண்ணு விஷயத்துல இருந்து அவங்க அம்மா விஷயம் வரைக்கும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பீக் சொல்கிறதுக்கு, அப்புறம் இதுக்கிட்ட அவளை விட்டு வச்சிருக்க, அம்மா ஒரு நாளுக்காக விட்டு வச்சிருக்கேன், நாம் அந்த 3 லா ஸ்கூல் கட்டத்தில் 10 பேரில் ஒரு லா ஃப்ரூமாக இருக்கும், நம்மளுக்கு தான் அந்த அப்ரூவ் கிடைக்கணும், 10 பேர் யாரும் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி செலக்ட் பண்ணுற ஒரு லா ஃப்ரூமாக நம்மளோடது இருக்கணும், அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக இவளை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் சாரா பையன் அம்மா நீ தாமா என்ன தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கூப்பிட்டு போவான். இதை வீட்டுக்குள்ளே இந்த இவன் பார்த்துடுவான் பீக்கு. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சாரா தனி ரூமில் தானே தங்கிட்டு இருக்கா, அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்க்குறான். இவள் பக் வச்சு நம்ம பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறா அப்படின்னா அதுக்கான டிவைஸ் இங்கே தானே எங்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான், கிடைக்கிறது இல்லை. இவன் தேடிட்டு வெளியே வர்றதை நம்ம சாரா பார்த்துடுவா. நம்ம ரூமில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வந்துடும். இங்கே சொல்யூஷன் டீமை தான் காட்டிட்டு இருப்பாங்க. இந்த கேஸை பற்றி சில விஷயங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஹேக்கர் பையன் கிட்ட ஜாடமாடியா லேடி டிடெக்டிவ் சொல்லுவாங்க, இந்த கேஸ் முடிச்சதுக்கு அப்புறமாக நானும் நீயும் வெளியே போய் சாப்பிட்லாம், டேட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பையன் ஷாக் ஆகுறப்போ வேலையை கவனி ஃபோக்கஸை மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி தலை திருப்பி விட்டுருவாங்க. இங்கே இவங்களுக்கு அடுத்து ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. இந்த டிரைவர் இருக்கான் இல்லைங்களா, அவன் தப்பிச்சு பிலிப்பைன்ஸ் தான் போயிருக்கான். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸில் போயிட்டு அங்கே ஒரு கேசினோவில் ஒரே நாளில் 1.3 மில்லியனை அவன் இது பண்ணியிருக்கான், கேசினோவில் செலவு பண்ணியிருக்கான், தோத்து விட்டுருக்கான் அந்த பையப்புள்ள. அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன எதுவும் விசாரிப்பாங்க இல்லையா, அப்படி விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி கொரியாவிலேருந்து வந்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. சரி உனக்கு எதுடா இவ்வளோ பணம் அப்படிங்கிறப்போ ஒரு லா ஃபிர்மில் நான் வேலை பார்த்தா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்லியிருக்கானே தவிர்த்து எந்த லா ஃபிர்ம்னு சொல்லலை. இந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோக்கு கிடைச்சதோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது போதும், பிலிப்பைன்ஸில் இருக்கிற அவனை கூப்பிட்டு விசாரிச்சா போதும், 19 லா ஃபிர்ம்னு சொன்னான் இல்லையா, அது எந்த லா ஃபிர்ம்னு அவனை ஈஸியாக சொல்ல வச்சிடலாம். ஹீரோயின் உடனே பிளான் பண்ணிவிட்டு, இதை பாருமா லேடி டிடெக்டிவ், நான் இப்போ வீட்டுக்கு போவேன், சரியா நைட்டு 7 மணிக்கு நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பீக்கோட வீட்டுக்கு வந்ததும் டின்னர் சாப்பிட்லான்னு வராங்க. என்ன பண்ணுறது, இப்போல்லாம் என் பையனாலும் தூங்கவே மாட்டேன்றான், அவனை தூங்க வச்சுட்டு வரதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு, நீங்களாம் சாப்பிடுங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ இவங்க சொன்ன மாதிரி 7 மணி ஆகுது. லேடி டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. ஆனால் லேடி டிடெக்டிவ் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறது இல்லை, அந்த கட்சியோட ஹெட் லேடி கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஹெட் லேடி சொல்லுங்க, அப்படியா என்ன சொல்கிறீங்க, ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு 4-5 எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமாக, மாமியாரே ஹலோ மிஸ்டர் பீக், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த டிரைவர் பிலிப்பைன்ஸ்க்கு போயிருக்கான், 1.3 மில்லியனை கேஷ்னோல செலவு பண்ணியிருக்கான், கேட்டதுக்கு உங்கள் லாஃபர்மில் வேலை செஞ்சானாமா, நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லியிருக்கான், எதுக்கு கொடுத்தீங்க, அவனை போலீஸ் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க, அவ்வளோ அமௌண்ட் எதுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறேன், அவன் எங்கள் கம்பெனியில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடராக வேலை பார்த்துருக்கான், எங்கள் அம்மாவோட கார் டிரைவர் வேற, அவன் வேலையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் செட்டில்மெண்ட் பண்ண தான் கொடுத்தேன் அப்படிங்கிறப்போ, எந்த ஊர்லேங்க செட்டில்மெண்ட் பண்ண 2 மில்லியன் கொடுக்குறாங்க, அதில் அவன் 1.3 மில்லியனா கேசினோவில் செலவு பண்ணியிருக்கான், இதுக்கெல்லாம் என்ன கணக்கு சொல்ல போகிறீங்க, இது ஹெட்லேடிக்கு தெரிஞ்சிருச்சா, தெரிஞ்சுதானே இப்போ எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் இருந்தீங்க,
உங்கள் லா ஃபிர்ம் வந்து செலக்ட் ஆகணும், 3 லா ஸ்கூல் கட்டணும்னு இருந்தீங்க, இப்போ எல்லாமே போயிடும் போல இருக்கே அப்படிங்கிறப்போ போலீஸோட சைரன் கேட்குது. எல்லாம் ஆட்டோ முடிஞ்சிருச்சு, இப்போ போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, உங்கள் 2 பேரில் யாருக்காக வந்திருக்காங்கன்னு தான் தெரியல அப்படிங்கிறப்போ மாமியார் கேட்பா, அப்போ நீ தான் போலீஸ்க்கு கால் பண்ணியா, என்ன இப்படி கேட்குறீங்க, அப்போ கால் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், நீங்கள் இவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நான் தான் சொன்னேன்லடா இவளை நம்பாத வீட்டுக்குள்ளே விடாதேன்னு கேட்டியா அப்படிங்கிறப்போ பீக் வந்துட்டு கேட்பான், ஏன் சார் அப்படி பண்ணுற அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்கள் பீக், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியும், என் அம்மா விஷயம், விக்டிம் பொண்ணு விஷயம் எல்லாமே எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்ல போலீஸ் வந்திருக்காங்க. ஸோ போலீஸ் பார்க்கறதுக்கு வந்து தானே தெரியணும். ஆனால் வந்த போலீஸ் பீக்கை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் விக்டிம் பொண்ணோட கேஸில் அந்த பொண்ணோட மரணத்துக்கு பின்னாடி நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க, அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போகல, அதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த பீக் திரும்பி சாராவை பார்த்துட்டு விக்டிம் பொண்ணோட கேஸ்லேயே நீ எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பின்ன என்ன புரியலையே, அந்த டிரைவரை வச்சு தான் விக்டிம் பொண்ணை கொண்டிருக்கீங்க, அதுக்காக தான் டிரைவருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, அப்போது நீங்கள் தானே அந்த மர்டரை பிளான் பண்ணது, இப்போ வந்து ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்களே அப்படிங்கிற சமயத்தில் அப்போ பீக்குக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஸோ விக்டிம் பொண்ணோட மரணத்தை பற்றி தான் இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே தவிர்த்து இவங்க அம்மாவை பற்றி ஒன்றும் தெரியல, அந்த மரணத்துக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலங்கிறது புரிஞ்சு போச்சு. தன் பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னங்க பெருசாக வாரண்டெல்லாம் எதுவும் இல்லாமல் விசாரிக்கிறதுக்காக மட்டும் நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறீங்க. இதை பாருங்கள், இது வந்து க்ரைமு, மர்டர் கேஸு, இதுக்கு வந்து விட்னஸ் இருக்காங்க, வாரண்ட் வந்து நாங்கள் பின்னாடி கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், அதனால தான் நாங்கள் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ வீக் இருந்துட்டு இதை பாருங்கள், நீங்கள் தப்பான ஆளை கூப்பிட்டு போகிறீங்க, விக்டிம் பொண்ணோட மர்டர் கேஸ்க்கு முன்னாடி நான் கிடையாது, அதோட எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவான். இந்த அம்மானால லாக்கப்பில் இருக்கவே முடியல, அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமாக உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே விடுறாங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம சாரா தான். எப்போவுமே சாரா அவங்க அம்மா பார்த்துட்டு வரப்போ ஸ்மெல் வருதுன்னு இந்த மாமியார் கறி சொல்வா இல்லையா, இப்போ அதை சாரா சொல்கிறா, லாக்அப்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க, என்னதான் நீங்கள் பர்ஃப்யூம் போட்டாலும் ஒரு ஸ்மெல் எனக்கு வருதே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தீர்த்துக்கிறா. ஆனால் மாமியார்காரி கண்டுபிடிச்சிட்டான், நான் தான் அந்த விக்டிம் பொண்ணோட சாவுக்கு பின்னாடி காரணமாக இருக்கேன், அதுக்கு பிளான் பண்ணேங்கிறது உனக்கு தெரியும், ஆனால் வேணுக்கும்னே உன் புருஷன் பீக்கு பண்ணதாக தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, வேணும்னு தானே பண்ண அப்படிங்கிறப்போ ஆமாம் மாமியாரே வேணும்னு தான் பண்ணேன், ஏன்னா உங்கள் பையன் பீக்கு எப்பேற்பட்ட ஆளும் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ண, அம்மாக்காக பழியை ஏற்றுக்கிறாரா இல்லை அவர் தப்பிக்கிறதுக்காக அம்மா மேலேயே பழி போடுறாராங்கிறத பார்க்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன். ஆனால் பாருங்களேன், உங்கள் பையன் உங்கள் மேலே பழி போட்டு அவர் தப்பிச்சார் அப்படிங்கிறப்போ பீக் வரான். சாரா ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாமல் அமைதியாரு, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, லா ஸ்கூல் கட்டுறதுக்காக எந்த லா ஃபிர்முக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு, அதுக்குள்ளே ஏன் இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ தலை அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டி கிளந்து வந்துடுவாங்க. இந்த பீக் வந்துட்டு அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோமா, நான் வந்து உன்னோட கேஸை நல்ல லாயரை வச்சு நடத்துகிறேன், நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருமா, நம்மளுக்கு லா ஃபிர்ம் தாம்மா முக்கியம், நானும் உன் கூட உள்ளே வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாமே கை மீறி போயிடும் அப்படின்ட்டு இவன் பேசுகிற அந்த ஆக்ஷனை பார்ட் பை பார்ட்டாக இந்த அம்மா நோட் பண்ணும். இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் பாட்டுக்கு பேசிட்டு நான் இருக்கேம்மா கண்டிப்பாக நான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்படி அம்மா கிட்ட பேசின கையோட அந்த கட்சியோட லேடி ஹெட்டை தான் பார்க்க வந்திருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் பீக் அப்படிங்கிறப்போ மேடம் நான் அதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன், ஆனால் தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் உங்கள் தண்டனை கண்டிப்பாக அனுபவிக்கணும், எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் லா ஃபிர்முக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அதை விட ரொம்ப முக்கியமான முடிவை நான் எடுத்திருக்கேன் மேடம், அது உங்களுக்கு நாளைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறான். எல்லாத்தையும் ஹெட் லேடி சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு பெரிய பார்ட்டிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பான். இந்த பீக்கோட இந்த 4 மெம்பர்ஸ் சொசைட்டியில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, கண்ணாடி போட்டவர், அவர் பேசிக்கிட்டே வராரு, எல்லாம் ரெடியாக இருக்குது, நான் இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த ஹெட் லேடிக்கு ஓவராக தான் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு, என் அம்மா வந்து அந்த லா ஃபிர்முக்கு வந்து சேர் உமனாக இருந்தாங்க, இப்போ அதுலேருந்து அவங்க ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க, அவங்கள நாங்கள் வந்துட்டு அவங்க பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நான் சம்பாரிச்சிருக்கேன். 2வது லா ஸ்கூல் கட்டுறதுக்காக என்னோட லா ஃபிர்ம் வந்துட்டு செலக்ட் ஆச்சு அப்படின்னா வர்ற லாபத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுறதாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்போ அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்குது, எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு பணம் போட்டதில் எங்கே போகிறது, நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டீங்க அப்படிங்கிறப்போ அந்த சேரிட்டி என்னோட லா ஃபிர்முக்கு சொந்தமான சேரிட்டி தான், பணத்தை இப்படிக்கா போட்டு அப்படிக்கா எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வராங்க. ஆனால் அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை, டேபிள் எல்லாம் எம்டியாக இருக்குது. இந்த கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு ஒரு பிளேட்டுக்கு 2000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன் ஃபுட்டுக்காக, அப்படி செலவு பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏன் யாரும் வரல, இந்த பார்ட்டி எதுக்காகனா அந்த லா ஸ்கூல் கட்டுறதுக்காக இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கான பார்ட்டி. ஏன்னா பயப்புள்ள அவ்வளோ நம்பியிருக்கான், ஹெட் கிட்ட நல்லா பேசியிருக்கோம், லாபத்தை கூட சேரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தான் வந்து
சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. நம்ம லா ஃபார்ம் தான் லா ஸ்கூல் கட்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்துல இருந்திருக்கான். ஆனால் இங்கே யாருமே இல்லை. இது இவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. அப்போ அசிஸ்டன்ட் வந்து பீக் சார் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பார்ட்டி வச்சு கூப்பிட்டாங்களோ, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஹாலில் இன்னொரு பார்ட்டி நடக்குது. அது இதை விட சுவாரஸ்யமாக இருக்கு. மிஸ்டர் பீக் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. பவருக்காக எத்தனை வாட்டி வேணாலும் கல்யாணம் பண்ணுவார், எத்தனை வாட்டி வேணாலும் டைவர்ஸ் பண்ணுவார், எத்தனை பொண்ணுங்க கூட வேணா டேட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தலைப்பே. அந்த இடத்துக்கு வந்து நின்று இந்த ஆள் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதே மேனேஜர் லேடி தான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட தலைமையில தான் நடக்குது. இவன் எத்தனையோ பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கான். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நானும் இவனை டேட் பண்ணேன், இவனும் என்ன டேட் பண்ணான். கல்யாணம் பண்ணிக்கிற ரீதியில தான் டேட் பண்ணான். கடைசியில் அவன் பாட்டு காம்போன்னு என்னை விட்டுட்டான். அவன் வந்து அவனோட எக்ஸ் ஒய்ஃபான சாரா கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என்னை ஸ்பை பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு நம்பிக்கை வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் இவன் எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவான், எத்தனை வாட்டி டைவர்ஸ் பண்ணுவான்னே தெரியல. ஃபஸ்ட்டு வாட்டி சாராவை கல்யாணம் பண்ண வேற விஷயத்துக்காக டைவர்ஸ் பண்ணான். அதுக்கப்புறம் மினியை கல்யாணம் பண்ண டைவர்ஸ் பண்ணான். இப்போ எகேன் சாராவே ரீமேரேஜ் பண்ணியிருக்கான். இப்படிட்டு அடிக்கிட்டு குற்றச்சாட்டை கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பார்க்கறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயின். அந்த சமயத்தில் இந்த பொண்ணு கேட்டிருந்திருப்பா, இதை பாரு, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான குடும்பம், பெரிய லா ஃபார்ம் வச்சுருக்காங்க, பணம் பதவி பவர் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் நீ பேசாமல் செட்டில் ஆகிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு மாமியார் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், புருஷன் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ட்டு ஏன் சாரா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ, இதை பாரு, பணம் பதவி எல்லாம் இருக்குது, பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கே நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எந்த இடத்துல நியாயம் இருக்கும் அங்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. அது என்னோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உனக்கு பண்ணது துரோகம் தான். நீ அவங்களுக்காக என்னையே ஸ்பை பண்ண வந்து கடைசியில் அவங்க உன்னையே கைவிட்டுட்டாங்க. அவனை கடைசியாக பழி வாங்குறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நானே கூட எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். பட் நீ வந்து சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கேன். அடுத்தது நீ, மூணாவது நீ. அவனோட லிஸ்ட்டு கூடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் விக்டிம் பொண்ணு வேற. ஸோ நீ சொல்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக போய் இருக்கும். அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ என் மேலே கேஸ் போட்டிருக்கே இல்லையா, நான் இங்கே உனக்காக வேலை செய்ய வந்துட்டு உன்னையே ஸ்பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிப்பேன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால தான் இங்கே வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விக்டிம் பொண்ணு கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. அந்த பொண்ணோட மரணத்துக்கு பின்னாடி இவங்க அம்மா தான் காரணமாக இருக்கான், இவனும் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மொத்தத்தையும் அம்பலப்படுத்தியாச்சு. அங்கே பயங்கர பிரச்சனை ஆயிடுது. இதுக்கப்புறம் எங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க? இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இந்த அம்மாவை வந்து இப்போ ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் இந்த அம்மா சொல்லுது, இது பொய், என்மேல் போடப்பட்டிருக்க குற்றச்சாட்டு என்பது பொய், இதை விட்டு நான் வருவேன், தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வண்டியில் ஏறி போகும். இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பீக் பார்ப்பான். அப்போ பீக்குக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் இருக்காரு இல்லைங்களா, கோமாவில் இருந்தார் இல்லையா, அவருக்கு நினைவு வந்துருச்சு. ஆனால் பீக்குக்கு முன்னாடி அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டாரு. பீக் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 மெம்பர்ஸ் சொசைட்டியில் இப்போ 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பீக்கையும் சேர்த்து மற்றவங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் கண்ணை முழிச்சிட்டான், கண்ணா அப்படின்னு ஏதாவது சொன்னா அப்படின்னு என்ன பண்ணுறது, நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ப்ரொஃபஸர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த தற்கொலைக்கு தூண்டுறது யார்? இந்த பீக்கு. இவங்க கூட சேர்ந்தா நாமளும் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு, இதை பாரு பீக், அன்னைக்கு நீயா தான் அந்த ஆளை பர்சனல் ஏதோ வந்து வீடியோலாம் அனுப்பிச்சு மிரட்டினேன், நீ என்ன மிரட்டின ஏது மிரட்டினேன்னு கூட எங்களுக்கு தெரியாது, நீ உன் ஃபோன்லேருந்து தான் மிரட்டியிருக்க, அதுக்கும் எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, இதில் வந்து எங்களே இருக்கக்கூடாது, நீயே தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமாக தான் பீக் இங்கே வருவான். இங்கே பீக் வந்தது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த மனுஷன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கே நாம தான் காரணம், ஆனால் சாகாம பொழைச்சு உட்காந்துருக்கான், இவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், ப்ரொஃபஸரோட ஒய்ஃபான மேடம், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், பண கஷ்டத்தில் கூட இருந்திருப்பீங்க, அந்தவன் மூஞ்சிவே கொடுக்க மாட்டேங்குது, எதுக்கு தேவையெல்லாம் இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கு, பீக் எல்லாம் முடிச்சு போச்சுன்னு ஹீரோ சொல்லுவாங்க. அது இருக்கட்டும், இங்கே கேமராவால் வச்சுட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ அப்படியே அந்த ரூமோட டோரை திறந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து நிற்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு தான் அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு இல்லையா, இந்த பீக்கோட லா ஃபார்மில் வேலை கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எதிராக இவன் கேசினோக்கு போயிட்டு வந்து அந்த என்ட்ரி ரெக்கார்டெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் தூக்கி வீசியிருப்பான். அதுக்கப்புறமாக ஒரு நாள் ஹீரோ போய் பார்த்து இந்த ஃப்ரெண்டு அடிச்சிருப்பான்டே, நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ இப்படி வந்து என்னை வந்து முட்டாளாக்கி இருக்கக்கூடாது, எனக்கு லைட்டாக ஒரு சிக்னல் கொடுத்துருந்தா கூட நான் அந்த ஆதாரங்களை காப்பியாவது எடுத்து வச்சிருப்பேன்லடா, வேற ஏதாவது பண்ணியிருப்பேன்லடா, உன்னை நம்பி தானடா கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு, இதை பாருடா, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு எதிராக சில விஷயங்களை அவங்க வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால தான் அவங்க பக்கம் சாஞ்சிட்டான்னு, நீ கவலைப்படாத, பீக்கோட லா ஃபார்மில் நான் இருந்தாலும் நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணுவேன், அது ஒரு நாள் வந்து உனக்கு உண்மை தெரிய வரும், அப்போ நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ப்ராசிக்யூட்டர் தான், இவர் வேலையை விட்டெல்லாம் தூக்கலை, இவர் தான் இந்த பீக்கோட லா ஃபார்ம்லேருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ இவர் ப்ராசிக்யூட்டராக தான் இந்த கேஸை வந்து கையில் எடுத்திருக்காரு.
பீக்கோட லா ஃபிர்மில் ஒர்க் பண்ணப்பவும் சில கோல்மால்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதை கூட டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கப்புறமாக உன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பீக், இந்த கேஸ் இப்போ என்னோட கையில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ப்ரொஃபஸர் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு நான் ஏன் பயந்து போயிட்டேன் அப்படின்னா, ஏன் சூசைட் பண்ண அப்படின்னா, என்னோட ப்ரைவேட் வீடியோ வந்து ஒன்று பீக்கு கிட்ட இருந்தது, அது எனக்கு அனுப்பிச்சு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணான். எனக்கு வேறு வழி தெரியல, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் உன்னோட மனைவி பொண்ணு அம்மா எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டான். அவங்கெல்லாம் பார்த்து அந்த அவமானத்தில் வாழ்கிறதுக்கு செத்துலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனால நான் சூசைட்க்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மெம்பர் சீக்ரெட் சொசைட்டி, அதில் பண்ண கோல்மால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் மனைவி கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் தள்ளி நின்று லேடி டிடெக்டிவும் ஹேக்கரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹேக்கர் சொல்லுவாங்க, பாரேம்மா ஹஸ்பண்ட் வந்து சாக கிடந்தாரு, பொழைச்சி வந்ததுனால அவர் செஞ்ச சில தவறுகள் எல்லாத்தையும் அந்த அம்மா மண்ணு சேர்த்துக்கிட்டாங்க பாரு அப்படிங்கிறப்போ லேடி டிடெக்டிவ் அதுதான் கிடையாது, இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாக டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இந்த அம்மா பேசியிருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம். அப்புறம் இவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பீக் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பா இல்லைங்களா, நம்மளுக்கு கூட அதை வந்து கிளிச்சாக தான் காமிச்சாங்க. அதில் என்ன இருந்திருக்குன்னா, இந்த ஆள் யாரோ கூட அஃபேரில் இருந்திருப்பாரு. அப்போ ஒன்றா இருந்த வீடியோ தான் இந்த பீக்கு கிட்ட மாட்டிருக்கும், அதை அனுப்பிச்சிருப்பாரு. அதை தான் உன்னோட ஒய்ஃபும் உன் பொண்ணும் உங்கள் அம்மாலாம் பார்த்துருவாங்கன்னு சொன்னதுனால தான் சூசைட் பண்ணியிருக்கான். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப யார் தான் குடும்பம் நடத்துவாங்க? ஸோ இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமாக டைவர்ஸ் ப்ரொசீஜர் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப ஹேக்கருக்கு சரி அந்த அம்மா பண்ணுறதும் சரிதானே, அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் கோமாவில் இருந்தப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த அம்மா பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்குச்சு. ஆனால் இந்த மனுஷன் இப்படியோ துரோகம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வர்றப்போ இந்த முடிவு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் பையனுக்கு தோணுது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த சொல்யூஷன் டீமை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து பொக்கே கொடுக்குறாங்க ஹீரோயின், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு. ஏன்னா விக்டிம் பொண்ணோட மரணத்துக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறது இந்த மாமியார் காரி தான். ஸோ அவங்களுக்கு தடனையும் கிடச்சிருச்சு, ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. அதுலேருந்து ஒரு பூவை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. உனக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பீக்கும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான்ல அப்படிங்கிறப்போ பீக் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் இந்த ப்ரொஃபஸரை தற்கொலைக்கு தூண்டினது, அப்புறம் 5 மெம்பர் சீக்ரெட் சொசைட்டி, இந்த மாதிரி காரணத்துக்காக அதுவும் போவான். ஆனால் அவன் என் அம்மாவோட மர்டருக்கு பின்னாடி இருக்கான், அந்த காரணமும் நிரூபிக்கப்பட்டு அதுக்காகவும் அவன் ஜெயிலுக்கு போகணும், அந்த காரணமும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த பார்ட் ஃபைனல் பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க.